எனக்கு நீ ஈஸியாலாம் வேணாம், பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பல ஆக்ஷன் படங்களை கொடுத்துட்டு இருக்க வரிசையில் இப்போது ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்க படத்துடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள்ன்றதுனால ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன் ப்ரோ. ஏன்னா இவரோட வளர்ச்சி சாதாரண வெகுஜன மக்களில் பலரும் சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பழைய பட டைட்டில் பெரிய சக்ஸஸ் கொடுக்குதுன்றதுனாலே நம்ம அஜித் அவர்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாரா என்னவோ தெரியல. நம்ம அஜித் வி வரிசையில் டைட்டில் சூஸ் பண்ணிட்டு இருந்த நிலையில் நம்ம சிவகார்த்திகேயன் பழைய படங்களுடைய டைட்டில், அதாவது அமரன், இப்போது பராசக்தி, இப்போது நம்ம மதராசின்ற படத்தோட டைட்டில். ஸோ கம்மிங் டு த டைட்டில் கார்ட் டீசர், அது பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலு மதராசி அப்படின்னும் போதே நமக்கு என்ன தோணுன்னா, நார்த் இந்தியாவில் நம்மளை பொதுவாக இப்படி தான் கூப்பிடுவாங்க, மதராசின்ற அடையாளத்தில். அதை ஒரு மாதிரி கொச்சையாக பார்த்து பேசினாலும் கூட, ஆமாண்டா நான் மதராசி தாண்டா அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு இது இருக்குது அந்த இடத்துல, அதாவது நார்த் இந்தியாவில். ஸோ இந்த விதத்தில் இது பார்க்கும்போது இந்த கதைக்களம்ன்றது தமிழ்நாட்டையும் நார்த் இந்தியாவையும் பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு கதைக்களமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்களத்தில் நம்ம துப்பாக்கி வில்லன் அண்ட் இன்னும் ஒரு சில காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம டைட்டில் கார்டில் பார்க்க முடிஞ்சுது, அதாவது டைட்டில் டீசரில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கதைக்களம் முழுக்க பாம்பே இந்த மாதிரியான ஒரு நார்த் இந்தியன் சைடில் எடுக்கப்பட்ட ஒரு கதைக்களமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி நம்ம விஜய் அவர்களுக்கு துப்பாக்கி ஒரு படம் பயங்கரமான ஒரு ஹிட் அண்ட் ஒரு ஸ்டைல் கொடுத்தாரோ, இந்த கழுத்தை அப்படின்னு முறுக்கிற ஸ்டைலில் கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. இப்படி கழுத்தை ஒரு மாதிரி பண்ணுறாரு. அது பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு முக்கியமான சீன்லாம் அது ரொம்ப எமோட் ஆகுமோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருக்குது. ஸோ எந்த ஒரு நடிகரை இவருக்கெல்லாம் ஆக்ஷனே செட் ஆகாதுங்க, கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே ஒரு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு தரமான ஆக்ஷன் படம் நம்ம டீசர் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுக்கறதுன்றது வேற லெவலான ஒரு விஷயம்தான். அண்ட் அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இப்போ நிறைய படங்கள் அவர் ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட இந்த படம் எஸ்பெஷலி அந்த மதராசின்ற படம் ஒரு பெரிய சக்ஸஸாகவும் அதே சமயத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பிரேக் த்ரூவாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். அதை தாண்டி சிவகார்த்திகேயன் அவர்களை தாண்டி நம்ம ஏஆர் முருகதாஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரேக் த்ரூ படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் தான் இன்னும் கம்பேக் கொடுக்குற ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கும். அண்ட் அனிருத்தோடைய மியூசிக்கல் ரொம்ப மிரட்டலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ருக்மணி வசந்த் அந்த படத்தோட ஹீரோயின், அவங்க இதுக்கு முன்னாடி சைடு ஏ சைடு பின்னு 2 படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதான் சப்ட சாகரதாச்சியலோ, அந்த சைடு ஏ சைடு பி அந்த படத்தில் நடித்தவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சிங்கர் மாதிரியான ஒரு ரோலில் வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு சாமிங்கான ஒரு கேர்ளாக சிவகார்த்திகேயனை அட்ராக்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டீசர் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனை தாண்டி ஓவரால் க்ரூ மெம்பர்ஸுக்குமே இந்த படம் ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். முக்கியமாக ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு டேர்னிங் பாயிண்டான படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குது. அண்ட் இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, சொசைட்டியல் பேஸ்டு, இந்த இதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று காமிச்சாங்க இல்லையா, ஸ்லீப்பர் செல்ஸ் அது இதுன்னு, அதே மாதிரி இதுவும் ஒரு கதைக்களத்தை தொற்றுக்குமோ அப்படின்ற ஃபீல் கொடுக்குது. ஓவராலாக நம்ம படம் பார்த்துட்டு ட்ரெய்லரு டீசர் இது மாதிரி ஏதாவது வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு தான் நம்மளால் டீகோட் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இதோட இந்த முடிச்சிடும். ஓகே, டேக் இட் பை.